விசிகாவின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தீர்மானங்கள் தெரிவிக்கும் மாநாடு, விசிகா தாவேகா கூட்டணி மாநாடு அப்படின்றத சொல்லியிருக்கான். இதை ஏன் சொல்றேன்னா, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தலைவர்களை பத்தி பேசல, தமிழ் தேசிய தலைவரை பத்தி பேசல, இதெல்லாம் பேசாம தீர்மானங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் விசிகா தாவேகா கூட்டணி இணைந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு இவ்வளவு பெரிய மாநாடு இவர் போட்டிருக்காரு? ஒருவேளை என்கிட்ட இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, எனக்கு டெபுட்டி சிஎம் பதவி வந்து தாங்க அப்படின்னு மறைமுகமா கேட்கிறாரா அப்படின்ற டவுட்டே வருது. எனக்கு ஒரு சில கேள்வி மட்டும் திருமாவளவன் ஐயா அவர்கள்கிட்ட கேட்கணும். தமிழ் தேசிய தலைவரோட போட்டோவை எல்லா பேனர்லயும் யூஸ் பண்ணிட்டு ஏன் தமிழ் தேசிய தலைவரை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல அப்படின்றதான் என் கேள்வி. அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் உரையை முடித்ததுக்கு அப்புறம் ஜனகணமான பாட்டு வந்து எதுக்கு போட்டீங்க? தமிழ் தேசிய மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜனகணமன பாட்டு வந்து எதுக்கு வந்துச்சு? மக்களை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் தேசிய தலைவர் அவரை தன்னோட கட்சியின் தலைவரா சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா எங்க கட்சியில யார் பேசினாலும் தமிழ் தேசிய தலைவரை எங்களோட தலைவர் அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. ஏன்னா எங்க சீமான் அண்ணன் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே மக்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, திராவிட கட்சியோட கூட்டணி கட்சி வச்ச திருமாவளவன் ஐயா அவர்கள் திராவிடத்தை பத்தி நல்லா பெருசா பேசியிருப்பாரு. திராவிடத்துல இருந்து தான் தமிழ் தேசியம் வந்துச்சு அப்பெல்லாம் பேசியிருப்பாரு. இப்ப எதுக்கு திடீர்னு இவர் தமிழ் தேசிய கொள்கையை வந்து கையில் எடுத்திருக்காரு அப்படின்றத பெரிய டவுட்டா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தமிழ் தேசியத்தை கொள்கையா கொண்ட ஒரே கட்சி, அதே மாதிரி தனித்து போட்டியிடுற ஒரு கட்சி. இவங்க இப்ப தமிழ் தேசியம் தன்னோட கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வரது எதுக்குன்னா, ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கோ அப்படின்ற ஒரு சதியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மக்களை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தமிழ் தேசியம் தான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லி பல வருடங்களா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இடையில நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இருக்கண்கள்னு சொல்லுவாங்க. சில பேர் திராவிடத்துல இருந்து தமிழ் தேசியத்துக்கு தாவுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க.